இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி உங்க முன்னாடி வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய வாஸ்து நிபுணர்கள் பிளான் போட்டு கொடுக்குறாங்க, வீடு கட்டுறாங்க. ஆனா பிளான் போட்டபடி தான் வீடு கட்டுறாங்களா? நீங்க சதுரம் செவ்வகமா இருந்தா போதும், இல்ல வடக்கு பார்த்திருந்தா போதும், தெற்கு பார்த்திருந்தா போதும், மேற்கு பார்த்திருந்தா போதும், கிழக்கு பார்த்துன்னு கிடையாது. ஒரு நிலத்தோட அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய உறவுகள், இவை அனைத்தையுமே தீர்மானிக்கப்படுறது வடமேற்கு திசை தான். வடமேற்கு திசை சரியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க தொழில்துறையில மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தவறும் தென்கிழக்கு தவறும் தான். இதை நேரடியாக நிறைய வீட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். வாஸ்துங்கிறது தெற்க வடக்க கிழக்க மேற்க இதோட முடிஞ்சது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கணும். ஒரு வீட்டை போய் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா அவங்களுக்கு 100% பலன் கிடைக்கணும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர், வாஸ்து ஆராய்ச்சியாளர், வாஸ்து ஆசிரியர் மற்றும் சர்க்குரு தங்கதுரை அவர்கள். சார் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பல வருடம் ஒரு மறைந்திருந்த சொத்து இப்போ மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட வாஸ்து அனுபவம்ன்றது ரொம்ப பெருசு. நிறைய இடங்கள்ல போய் வாஸ்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி உங்க முன்னாடி வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய வாஸ்து நிபுணர்கள் பிளான் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இடத்துக்கே போறாங்க, நிறைய பேர் நிலம் வாங்குறாங்க, வாங்கினோடனே கூப்பிடுறாங்க, பிளான் போட்டு தராங்க, வீடு கட்டுறாங்க. ஆனா பிளான் போட்டபடி தான் வீடு கட்டுறாங்களா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு சிறு குறிப்பு கேள்வி என்னன்னா, அந்த வீட்டிற்கு போடக்கூடிய அந்த பிளான் நில அமைப்பு முக்கியமா, இல்ல கட்டடம் கட்டுறாங்கல்ல அதுக்குள்ள இருக்கிற வாஸ்து அமைப்பு தான் நமக்கு வாழ்க்கையோட சேர்ந்து பலன் தருமா? ரொம்ப அருமையான கேள்வி இது. எப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. வாஸ்து அப்படிங்கிறது அது கிடையாது. முதல்ல நிலத்தை தான் தேர்வு செய்யணும். நிலம் தான் உங்களுடைய அந்த இடத்துல எப்படி வீடு அமையணும் அப்படிங்கிறத நிலம் தான் தீர்மானிக்கும். நீங்கள் சதுரம் செவ்வகமாக இருந்தால் போதும், இல்லை வடக்கு பார்த்துருந்தா போதும், தெற்கு பார்த்துருந்தா போதும், மேற்கு பார்த்துருந்தா போதும், கிழக்கு பார்த்துன்னு கிடையாது. ஒரு நிலத்தோட அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். அப்போது நிலம் அப்படிங்கிறது பொதுவாகவே அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு அந்த நிலம் அப்படிங்கிறது வாஸ்துப்படி எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த வீட்டின் உரிமையாளர், கட்டக்கூடிய வீட்டின் உரிமையாளர் என்ன தொழில் செய்கிறார், அவருடைய குழந்தைகள் ஆணா பெண்ணா, அவருடைய மனைவி அவங்க எந்த விதமான தொழில் செய்கிறாங்களா, இல்லை வீட்டில் இருக்கிறார்களா, இது போல் எல்லாத்தையும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்து அதற்கு தகுந்தால் போல இடத்தை தேர்வு செய்யணும். நீங்கள் வடக்கு பார்த்த வீடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமாக இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும், வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினரோட சேர்த்து அதற்கான இடத்தை தேர்வு செஞ்சாதான் உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இதை தவிர்த்து ஒரு வீடை மட்டும் நீங்கள் வாஸ்துப்படி அமைச்சு தவறான இடத்துல நீங்கள் வீடை கட்டிட்டாலும் நல்ல பலனை கொடுக்காது. அதாவது நிலம் சரியா தேர்வு செஞ்சுட்டு உள்ள கட்டட அமைப்பு தவறா இருந்தால் அதற்கான பலன் கிடைக்காது. நீங்க நிலம் தவறா சரியா இருந்து கட்டட அமைப்புகள் சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருந்தாங்க கூட நல்ல பலனை கொடுக்கும். ஆனா நிலமே தவறா இருந்து கட்டடங்கள் வாஸ்துப்படி என்னதான் நீங்க சரியா கட்டினாலும் நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. அதனால இடத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் தேர்வு செய்யணும். இடம் தேர்வு செய்யும் பொழுது பொதுவாகவே நீங்க எல்லாரும் நினைக்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வடக்கு பார்த்த மனை சிறந்த மனை, கிழக்கு பார்த்த மனை சிறந்த மனை, இப்போது அதுலேயே தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி எடுத்துக்கவே வேண்டியதில்லை. எல்லா மனைகளுமே சிறந்த மனைகள் தான். நீங்கள் இப்போ ஒரு பாம்பே போகிறீங்கன்னா அங்கே வடகிழக்கு திசையில் தான் மனையே இருக்கும். அப்போ அங்கே யாருமே குடியிருக்கு இல்லையா, அங்கே யாருமே வாழலையா? இப்போ சென்னை வர்றீங்க, சென்னையில் எல்லாமே திசை கரெக்டாக இருக்கா? இல்லை, எல்லா பக்கம் மாறி இருக்கு. அப்போ ஏன் அங்கே அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கட்டின கட்டடங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் வியாபாரங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு. நடக்குது. அப்போ ஏன் அந்த இடத்துல நடக்குது? அப்போ நீங்கள் வாஸ்துல சொல்கிற மாதிரி இதில் மட்டும்தான் இப்படி கட்டினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னா மற்ற இடத்துல நடக்கக்கூடாதே. கண்டிப்பாக. அப்போது நீங்கள் இடத்த தேர்வு செய்யும்போது எப்படி தேர்வு செய்கிறோம், அதுக்கு ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஒரு நல்ல அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர்களை வச்சு இடத்த தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஈஸியாக கட்டடங்கள் கட்டப்படும்.
அதை தவிர்த்து நீங்கள் கட்டடத்தை மட்டும் வாஸ்துப்படி அமைக்கிறதுனால எந்த விதமான நல்ல பலனும் கிடைக்காது. அருமை. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்ப நிலம் வாங்கியிருப்பாங்க. சரி இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும். ஃபியூச்சர்ல நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வீடு அமைச்சுக்கலாம், இல்ல தொழிற்சாலை அமைச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணுத்துக்காக அமைச்சிருப்பாங்க. அது வந்து கடைசிக்கு எப்படி பிளான் பண்ணும் தெரியாம இருக்கு. இப்ப நீங்க சொன்ன விஷயம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம கரெக்ட்டா ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து அந்த இடத்த சரி பார்த்து அதுக்கப்புறமா நம்ம கட்டுறதன் மூலமா பலன் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம திசைகளுக்கு போலாம். ஏன்னா கடந்த பதிவுகள்லயே நீங்க ஒவ்வொரு திசைக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வடமேற்கு திசையின் முக்கியத்துவம் என்ன? ஏன்னா அது பொதுவா காற்று பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடமேற்கு திசையில என்ன இடங்கள் அந்த இடத்துல நம்ம அமைக்கலாம்? அது சரியா இல்லைன்னா நமக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்க தடுக்க முடியாதுன்னா என்ன? வடமேற்கு திசை அப்படிங்கிறது உங்கள் வீட்டுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியை எடுத்துக்கிறது வடமேற்கு திசை தான். அப்போது ஒரு வீட்டுடைய வெற்றி தோல்விகள், ஆரோக்கியங்கள், முன்னேற்றங்கள், உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய உறவுகள், இவை அனைத்தையுமே தீர்மானிக்கப்படுறது வடமேற்கு திசை தான். வடமேற்கு திசை சரியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க தொழில்துறையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க. அப்போ அரசியல் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், வெளிநாடு பயணங்கள்னால பயன்படுறதாகட்டும், அவங்க கூட செய்யக்கூடிய தொழில்களில் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் வடமேற்கு திசை தான் சரியாக இருக்கணும். அப்போது வடமேற்கு தவறாக இருக்குது, எனக்கு நீச்ச வாசல் இருக்குது அப்படின்னா அது தப்பா அப்படின்னீங்கன்னா அது எல்லாருக்கும் தவறு கிடையாது. ஒரு சில நீச்ச வாசல்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அபரிவிதமான செல்வங்களையும் வளர்ச்சிகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால நீங்கள் வடமேற்கு அப்படிங்கிறத ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மைகளை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். தீமைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வடமேற்கு தவறான வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு வடமேற்கு ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும், அவப்பெயரை கொடுக்கும். வடமேற்கு தவறான ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா கடனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து வீடு கட்டி சில ஆண்டுகள்லேயே இதனுடைய தவறுகள் என்னென்ன அப்படின்னு நமக்கு உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு உணர்த்தும் இந்த வடமேற்கு தவறுகள். அது போல ஆரோக்கியத்துல இது என்ன குறைபாடுகள் உண்டாகும்? விபத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும், கைகால் முறிவு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இதயம் தொடர்பான நோய்களை கொடுக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கும், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால வடமேற்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கையாளணும். வடமேற்கு திசையை வாஸ்துப்படி வீடு கட்டுறப்போ சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுடைய வடமேற்கு பகுதி வட மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்கள். இந்த மாவட்டத்துக்கு இயற்கையாகவே ஒரு சில தொழில்களாக அமைஞ்சிருச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்குங்கிறது வாஸ்துல வாயு பகுதியை எடுத்துக்கிறோம், காற்றுக்குடைய தொடர்புடைய பகுதி. அப்போ அந்த பகுதியில் அதற்கான தொழில் செய்யும் பொழுது அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்குது. அந்த வகையில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்டைல் துறை அப்படின்னா கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள் தான். மோட்டார் அப்படின்னா கோயம்புத்தூர் தான். துணி வகையில் பனியன் கிளாத் துணி, இப்போ பஞ்சுக்கு எடுத்து துணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் துறையிலையும் திருப்பூர், கோயம்புத்தூர் தான் இருக்குது. அதே போல் உள்ள லோக்கல் இந்தியா லெவலில் அப்படின்னாலும் இந்த துணி அப்படின்னா திருப்பூர் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வடமேற்கு திசையில் அமைஞ்சது. அதே போல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐயா ஜிடி நாடு அவர்கள் முதல்ல மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்சதும் கோயம்புத்தூர் தான். அப்போ இது எல்லாமே வடமேற்கோட தொடர்புடையது. அப்போது உங்கள் வீட்டை வடமேற்கு சரியாக அமைச்சுக்கிட்டு அதற்கான தொழில்களை நீங்கள் செய்யறப்ப மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். ஓகே, இப்போ வடமேற்குல அமைக்க கூடாத விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதை பண்ணிடாதீங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க, இங்க இது வரக்கூடாது, இங்கே இந்த அறை இருக்கலாம், இல்லை இங்க இந்த மாதிரி ஒரு பால்கனியோ கழிவறையோ இந்த மாதிரி என்ன இருந்தால் நல்லது, என்ன இருக்கக்கூடாது, அது நம்ம நேயர்களுக்கு. இப்போ எல்லாருமே பொதுவாக இந்த வாஸ்துல வடமேற்கு தப்பு, வடமேற்கு தவறுன்னு சொல்றோம். அது யாருக்கு தவறுன்னு தெரியணும்ல? கண்டிப்பா. இப்போ நீங்க வடமேற்கு தவறா இருந்தா காவல்துறையில உயர் பொறுப்புல இருப்பாங்க. வடமேற்கு தவறா இருந்துச்சுன்னா வெளிநாடு வெளியூர்களில் போய் மிகப்பெரிய அளவுல சொத்துக்களை சம்பாதிப்பாங்க. இப்போ வடமேற்கு தவறா இருந்தாதான் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். நீங்க வடமேற்கு சரியா பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. இப்போ வடமேற்கும் தென்மேற்கும் தான் இந்த எக்ஸ்போர்ட் தொழில், வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யறதுக்கு அமைப்பே வந்து வீட்டுடைய வடமேற்கும் தென்மேற்கும் தான்.
அப்போ அதோடைய தவறுகள் வந்து மிக பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்குது. இது யாருக்கு கொடுக்குதுன்னு பார்க்கணும். சாமானிய மனிதனுக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சாமானிய மனிதர்களுக்கு கிடையாது. அப்போது நீங்கள் ஒரு வாஸ்து ஒரு வீட்டுக்கு அமைக்கிறப்போ அவர் என்ன தொழில் செய்கிறாரு, அந்த தொழிலுக்கான அமைப்பு எப்படி கொடுக்கணும், அதை தெரிஞ்சு தான் நம்ம வாஸ்துப்படி வீட்டை அமைக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் பொதுவாக வந்து வாஸ்துப்படி அமைக்கிறேன், வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூமு, தென்மேற்கில் நீங்கள் கணவன் மனைவியோட அறை, தென்கிழக்கில் வந்து கிச்சனு சமையலறை, வடகிழக்கில் வந்து ஹால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது பொதுவான விதி. ஓகே, அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதை வச்சுதான் அவங்க அமைப்பை வந்து நம்ம செஞ்சு பண்ண. ஆமா, ஒரு நீங்க அரசியல்ல ஜெயிக்கணும், நீங்க அரசியல்ல சாதாரணமா இருக்கக்கூடிய ஆள் ஒரு அரசியல்ல ஜெயிக்கணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தென்கிழக்கும் தென்மேற்கும் தான். நீங்க தென்கிழக்கு தென்மேற்கு தவறு இருந்துச்சுன்னா அங்க அரசியல் இருப்பாங்க. தவறு இருந்தால்தான் தவறு இருந்தா அரசியல் இருப்பாங்க. அதை சரி பண்ணா அதுல உச்சம் அடைஞ்சிருவாங்க, உச்சபட்ச பதவிக்கு போவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல ஒரு பதவியில இருக்கக்கூடியவர்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தவறும் தென்கிழக்கு தவறும் தான். இதை நேரடியா நிறைய வீட்டில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ உங்களுடைய தொழிலுக்கானதும் உங்களுக்கான வீட்டை அமைச்சுக்குங்க. நீங்க பொதுவான விதியை வச்சுக்கோங்க. எல்லாருமே பொதுவான விதியை எடுத்துக்கங்க. அந்த நீங்க இருக்கக்கூடிய துறையில பிரம்மாண்டத்தை அடையணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை அமைச்சுக்குங்கிறது தான் நான் கூறுறது. அதனால வாஸ்து அப்படிங்கிறது பொதுவு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது வடமேற்கு திசை பத்தி நம்ம பார்த்தோம். நீங்க வந்து தெளிவா சொன்னீங்க, எந்த தொழில் பண்றாங்களோ அதற்கேத்த பாதிப்பு இருந்தாதான் அதுக்குள்ளே இருக்க முடியும், பாதிப்பு இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் இருக்கா? இப்போ ஒரு ஆசிரியரா இருக்காங்க அந்த வீட்டுல, அவங்களுக்கு என்னவா இருந்தால் ஆசிரியரா இருக்க முடியும், என்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு? இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி வேதாரண்யம், நாகப்பட்டினம், இந்த தஞ்சாவூர், கும்பகோணம் இடத்துல நிறைய வாஸ்து பார்க்கறதுக்கு பயணப்பட்டோம். அங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்க வீடு எல்லாமே தென்மேற்குல போர்வெல். தென்மேற்கு தப்பு, வடகிழக்கு தப்பு தடைபட்டது. வடமேற்கு தான், மத்திய பகுதி தான் தலை வாசலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்க வடகிழக்கு தப்பு, தென்மேற்கு தப்பு, நீங்க இது வந்து சரின்னீங்கன்னா அவங்க வந்து உயர்ந்த பதவிக்கு போக முடியாது. அப்போ இதுல எல்லாரும் பொதுவான வாஸ்து எடுத்து பிரயோஜனமே இல்லை. நீங்க உங்களுக்கு தகுந்த வாஸ்து தேர்ந்தெடுங்க. உங்க வீட்டுக்கான வாஸ்து தேர்ந்தெடுங்க. உங்க குழந்தைகளுக்கான வாஸ்து தேர்ந்தெடுங்க. உங்க குழந்தை வெளிநாடு படிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த நீங்க அமைச்சுக்குங்க. நீங்க உங்க குழந்தை டாக்டர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து நீங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போய் மேக்ஸ் படிச்சீங்கன்னா என்ன ஆகும், இங்கிலீஷ் படிச்சுட்டு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்போ நீங்க டாக்டர் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு பண்ற மாதிரி நீங்க வீடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைங்க. உங்களுடைய தலைவன் எப்படிப்பட்டவர், அவர் தலைவி எப்படிப்பட்டவங்க. இப்போ தலைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா துணி தொடர்புடையதோ, நகைகள் தொடர்புடையதோ, பெண்களுக்கான என்னென்ன ஆடைகள் தேவை, இது மாதிரி ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்கு வந்து தலைவனுக்கு நீங்கள் உச்சபட்ச பவர் கொடுத்து அந்த வீடு அமைக்கப்படும் பொழுது தலைவியுடைய தொழில் வந்து முடக்கப்படுது. ஒரு வீட்ல அந்த பெண் ஆணினுடைய தொழில் வச்சு நம்ம அந்த வீட்டை வந்து செலக்ட் பண்ணோம். ஆமா, நீங்க எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா 2 பேர் மேல ஜெயிக்க முடியாதுங்க. நம்ம யாரோ ஒருத்தர் தான். ஆமா, இப்ப நீங்க ஒரு பெண் வந்து ஒரு நிர்வாகத்துல இருக்கிறாங்க. இப்ப நான் இது ஏன் இதை திரும்ப பதிவிடுறேன்னா, திருப்பூர் மாவட்டங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் பெண் தொழிலதிபர்கள் நிறைய இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுல போயிட்டு எனக்கு வந்து வடகிழக்குல நான் வந்து ரொம்ப உச்சமா கொடுக்குறேன், ஆணுக்கு நான் வந்து பவர், ஆண் தான் வந்து சூரியன், அப்ப நீங்க அதுதான் நீங்க சரியா அமைச்சுக்கணும் வடகிழக்குன்னு சொல்லி அங்க கொடுக்குறப்ப இந்த பெண்ணோட தொழில் டோட்டலா முடங்கி போயிடுது. அப்ப அவங்க என்ன தொழில் செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அப்ப அதுல அவங்க மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவாங்க. இதையும் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு வீட்டுல ஆண் பெண் 2 பேரும் இருக்காங்க, 2 பேரும் ஜெயிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ற சூழ்நிலைகள் தான் இருக்கும். இதே மாறி நடக்கும்போது இவங்க கீழே இறங்குவாங்க, அவங்க மேல ஏறுவாங்க. இந்த ஒரு அமைப்பை பாக்குறோம். இப்போ வந்து அந்த வீட்டுல 2 பேருக்குமே நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும், சம்பாத்தியம் நல்லா இருக்கணும்னா அந்த இடத்துல நீங்க எந்த மாதிரி அமைப்பு? நான் இப்போ எப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த பொதுவான விதி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இது 2 பேருக்கு சரிசமமா கொடுக்கும். நீங்க சரிசமமா கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஆணும் பெண்ணுடைய வருமானம் அப்படிங்கிறது ஈக்குவலா போகும். இதுல ஒருத்தர்னாச்சும் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டத்தை வரட்டுமே, பிரம்மாண்டமா ஜெயிக்கட்டுமே, ஏன் நீங்க அப்படி எடுக்கணும்?
கண்டிப்பா. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவரு மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கட்டும், இல்லை அவர் வந்து நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டோம், இவங்க வந்து கம்பெனியை பார்த்து கம்பெனி பெரிய அளவில் ஜெயிக்கட்டுமே. இப்போ அது போல நம்ம அமைச்சு கொடுக்கல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா. இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த உங்க பதிவை பார்த்துட்டு நம்ம அலுவலகத்துக்கு நிறைய கால்ஸ் வந்தது, உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் வந்து எங்களால அவரை வந்து தொடர்பு கொள்ள முடியல? ஏன்னா நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு பொருந்துது, உங்களுடைய சொல்ற விதமும் உங்களோட அனுபவமும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொடுக்குமான்னு ஒரு விஷயம் நடக்குது. இது வந்து ஏன் நீங்க வந்து அந்த தாமதமா இருக்கு உங்களுடைய கால்ஸுங்கிறதுக்கான விளக்கம் வந்து மேடம், நான் கடந்த பல வருடங்களாக அந்த வாஸ்து துறையில் பயணிக்கிறேன். எனக்குன்னு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. அவங்க ஒரு சில டைம் ஃபோன் பண்ணுறப்ப நம்ம அப்பாயின்மெண்ட்ஸில் இருக்கிறப்போ, முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மீட்டிங்கில் எல்லாம் இருக்கிறப்போ அது ஃபோன் எடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால என்னால் தவிர்க்க ஒரு சில விஷயங்களை வந்து உடனடியாக செய்ய முடியல. நீங்கள் என் ஃபோன் எடுக்கலைன்னாலும் என்னோட அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுவேன். இதை முழுக்க வாஸ்து பற்றி 100% உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் தரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அதனால என்னோட பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக புரியுது. இந்த இடத்துல இன்னொரு நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு உங்ககிட்ட வாஸ்து படிச்சுக்கணும், உங்க கூட பயணிச்சு வாஸ்துவை படிச்சுக்கணும், உங்களோட கிளாஸ்னு நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா எப்போ பண்ண போறீங்க? அதற்கான ஒரு விடையும் இந்த தருணத்துல. இல்லை மேடம், இதை நான் ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படின்னா, இதுல நான் பணம் சம்பாதிக்கணுங்கிறது என்னோட நோக்கம் அல்ல. இந்த வாஸ்துல பணம் ஈட்டி தான் நான் இதில் என்னோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. நான் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கேன். என்னை நம்பி ஒரு 200-300 குடும்பங்களும் இருக்கிறாங்க. இதை நான் கற்றுக்கிட்டதை எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இன்னைக்கு 50,000 1 லட்சம் அப்படிங்கிற இந்த வாஸ்து அப்படிங்கிறத சொல்லி நிறையா ஏமாத்துறாங்க. இன்னொன்று, 1 நாள் 2 நாள் வாஸ்து வகுப்பில் படிச்சுட்டு எனக்கு வாஸ்து தெரியும், வரைபடம் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க. இதனால நான் போகிற வீட்டுகள் எல்லாத்துலேயுமே நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால இதை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்காம அவங்க தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக இந்த வாஸ்தை பயன்படுத்தி முன்னேறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அது இப்போ உடனே செய்ய முடியாது. எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாளுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு முடியாது. எனக்கு அது ஒரு காலம் தேவைப்படுது, ஒரு இடைவெளி தேவைப்படுது. அப்போ நிச்சயமாக எடுப்பேன். 1 நாள் வகுப்பா 2 நாள் வகுப்பாக இருக்காது, 1 மாத வகுப்பாக இருக்கும். ஓகே. ஏன்னா இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல எடுக்கிறப்போ இடம்னா என்ன, வீடுனா என்ன, அது எப்படி அமைக்கணும், அந்த வீட்டுக்கான உரிமையாளருக்கு இந்த வீடு வந்து பலனை கொடுக்குமா, எந்த விதமான வீடுகள் வந்து உரிமையாளருக்கு முழுமையான பலனை கொடுக்கும், கோயில்கள் அமைப்பு என்ன, கோயில்கள் வந்து கல்லால் செய்யப்பட்ட சிலை வழிபாடு செய்யக்கூடிய கோயில்கள் என்ன பலனை ஏற்படுத்தி கொடுக்கும், மரத்தால் சிலை செய்து வழிபாடு செய்தால் அது என்ன பலனை கொடுக்கும், மண்ணால் செய்யப்பட்டு ஐயனார் சிலை, நம்ம காளியம்மன் இந்த மாதிரி சிலைகள்லாம் மண்ணால் செய்யப்பட்டு கிராமங்களில் வழிபாடு நடத்துகிறாங்க. அது மாதிரி அந்த சிலைகள் செய்து வழிபாடு செய்தால் அது என்ன பலனை கொடுக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயங்கள் கிடையாது. இல்லை வாஸ்துங்கிறது தெற்க வடக்க கிழக்க மேற்க இதோட முடிஞ்சது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கணும். ஒரு வீட்டை போய் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா அவங்களுக்கு 100% பலன் கிடைக்கணும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கிராமத்தில் எல்லாம் வேலைக்கு போனாங்கன்னா காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனால் சாயங்காலம் 5 மணிக்கு வருவாங்க, 300 ரூபா கூலி. அதில் அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து 100% நம்ம வாஸ்துப்படி கொடுத்தாதான் எனக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். நீங்கள் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், அது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு 100% தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதே என்னோட எண்ணம். நீங்கள் வாஸ்து அப்படிங்கிறது புத்தகத்தில் படித்தோன்னே வந்துடாதுங்க. ஒரு மாதத்துக்கு 2 வகுப்புன்னா மொத்தமே 40 வகுப்பு. நீங்கள் 40 நாள் வாஸ்து படிச்சுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா?